இந்தியா உட்பட அனைத்து ஜனநாயக நாடுகளும் தங்கள் குடிமக்களுக்கு என்ன உரிமைகளை உத்தரவாதம் செய்துள்ளன? ஏ. அரசியல் உரிமைகள். பி. சமூக உரிமைகள். சி. பொருளாதார உரிமைகள். டி. கலாச்சார உரிமைகள். சரியான பதில் ஏ. அரசியல் உரிமைகள். 6. இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை போன்ற அரசியல் உரிமைகளை தன் குடிமக்களுக்கு வழங்குகின்றன. இந்த உரிமைகள் குடிமக்கள் நாட்டின் நிர்வாகத்தில் பங்கேற்பதை உறுதி செய்கின்றன. அமைதி காலத்தில் துணை ராணுவ படைகளின் பொறுப்புகளில் ஒன்று என்ன? ஏ. சர்வதேச அமைதி காக்கும் பணிகளில் பங்கேற்பது. பி. அறிவியல் ஆராய்ச்சி நடத்துவது. சி. பொது உள்கட்டமைப்பு திட்டங்களை நிர்வகிப்பது. டி. சர்வதேச எல்லைகளை பாதுகாப்பது. சரியான பதில் பி. சர்வதேச எல்லைகளை பாதுகாப்பது. 1. அமைதி காலத்தில் எல்லை பாதுகாப்பு படை BSF போன்ற துணை ராணுவ படைகள் சர்வதேச எல்லைகளை பாதுகாத்து கடத்தல் மற்றும் ஊடுருவலை தடுக்கின்றன. இவை போர்க்காலங்களில் இராணுவத்திற்கு துணையாக செயல்படும் முதல் பாதுகாப்பு அரணாகும். 2. ஒரு வளைவை அணுகும்போது முந்திச் செல்வதற்கான பொதுவான விதி என்ன? ஏ. நமது விருப்பம். பி. அனுமதிக்கப்படவில்லை. சி. அனுமதிக்கப்படுகிறது. டி. கவனத்துடன் அனுமதிக்கப்படுகிறது. சரியான பதில் பி. அனுமதிக்கப்படவில்லை. 10. சரியான விடை பி. சோகஸ்மேலி சாலை வளைவுகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியாது என்பதால் அங்கு முந்திச் செல்வது விபத்துகளுக்கு வழிவகுக்கும். எனவே சாலை பாதுகாப்பு விதிகளின்படி வளைவுகளில் முந்திச் செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. யாருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார்? ஏ. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். பி. மாநில சட்டமன்றம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சி. உயர் நீதிமன்றம் தி ஹை கோர்ட். டி. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். சரியான பதில் ஏ. முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர். 4. அரசியலமைப்பு பிரிவு 16(4) இன் படி முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்களை முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நியமிக்கிறார். இது முதலமைச்சருக்கு தனது அமைச்சரவையை தேர்வு செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது. சரத்து 35(2) இன் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு உள்ள ஒரு காரணம் என்ன? ஏ. விவசாய நெருக்கடி அக்ரிகல்ச்சரல் கிரைசிஸ். பி. தொழில் தகராறு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். சி. ஆயுதக் கிளர்ச்சி ஆர்ம்ட் ரிபெல்லியன். டி. சட்ட மறுப்பு சிவில் டிசொபீடியன்ஸ். சரியான பதில் சி. ஆயுதக் கிளர்ச்சி ஆர்ம்ட் ரிபெல்லியன். சரத்து 35(2) இன் கீழ் போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுத கிளர்ச்சி ஆகிய காரணங்களுக்காக தேசிய அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம். 44வது சட்டத்திருத்தத்தின் மூலம் உள்நாட்டு இடையூறு என்ற சொல் நீக்கப்பட்டு ஆயுத கிளர்ச்சி என மாற்றப்பட்டது. சென்னையில் உள்ள எந்த கோட்டை இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கோட்டை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட். ஜார்ஜ். பி. செங்கோட்டை ரெட் ஃபோர்ட். சி. ஆக்ரா கோட்டை ஆக்ரா ஃபோர்ட். டி. கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா ஃபோர்ட். சரியான பதில் ஏ. புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட். ஜார்ஜ். 2. புனித ஜார்ஜ் கோட்டை 1640 ஆண்டு சென்னையில் கிழக்கிந்திய கம்பெனியால் கட்டப்பட்டது. இதுவே இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். மற்றவை ஏன் தவறு? பி. செங்கோட்டை டெல்லியில் முகலாய பேரரசர் ஷாஜகானால் கட்டப்பட்டது. எந்த முக்கிய உலகளாவிய நிகழ்வைத் தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது? ஏ. இரண்டாம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்ட் வார். பி. கொரியப் போர் கொரியன் வார். சி. முதலாம் உலகப் போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். டி. பனிப்போர் கோல்ட் வார். சரியான பதில் ஏ. இரண்டாம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்ட் வார். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு 1945 பிரிட்டன் பெரும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளானது. இது இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதை விரைவுபடுத்தியது. பம்பாயில் உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ. 1799. பி. 1801. சி. 1824.
டி 1773. சரியான பதில் சி 1824. சரியான விடை சி. சோகஸ்மெலி 1823ஆம் ஆண்டின் பட்டயச் சட்டத்தின்படி 1824ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி பம்பாயில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. இது பிரிட்டிஷ் இந்தியாவில் நீதித்துறை நிர்வாகத்தை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கையாகும். ஒருவரது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர் எடுக்கக்கூடிய குறிப்பிட்ட நடவடிக்கை என்ன? ஏ. சர்வதேச தலையீட்டை நாடுவது. பி. மறுப்பை புறக்கணிப்பது. சி. பொது போராட்டத்தில் மட்டும் ஈடுபடுவது. டி. ஒரு நீதிமன்றத்தை அணுகுவது. சரியான பதில் டி. ஒரு நீதிமன்றத்தை அணுகுவது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32 மற்றும் 226வது பிரிவுகளின்படி அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது குடிமக்கள் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெறலாம். இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்று அழைக்கப்படுகிறது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. மாநில மன்றம், ஸ்டேட் ஃபோரம். பி. நுகர்வோர் நீதிமன்றம், கன்சியூமர் கோர்ட். சி. தேசிய மன்றம், நேஷனல் ஃபோரம். டி. மாவட்ட மன்றம், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். சரியான பதில் டி. மாவட்ட மன்றம், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். 8. சரியான விடை டி. சோகஸ்மெலி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாவட்ட அளவில் நுகர்வோர் புகார்களை தீர்க்க மாவட்ட மன்றம், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 1 கோடி ரூபாய் வரையிலான இழப்பீடு கோரும் வழக்குகளை விசாரிக்கிறது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய இராணுவத்தின் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இது எந்த ஆண்டில் உருவானது? ஏ. 1758. பி. 1857. சி. 1700. டி. 1800. சரியான பதில் ஏ. 1758. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 1758ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாக இன்றும் பெருமையுடன் திகழ்கிறது. அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய உச்ச நீதிமன்றத்தை மிக உயர்ந்த நீதிமன்றமாக நிறுவியது? ஏ. பகுதி 3. பி. பகுதி 4. சி. பகுதி 6. டி. பகுதி வி. சரியான பதில் டி. பகுதி வி. சரியான விடை டி. சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்பின் பகுதி வி. மத்திய அரசு அத்தியாயம் இன் கீழ் வரும் உறுப்புகள் 124 முதல் 147 வரை உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரங்களைப் பற்றி விளக்குகின்றன. ஒரு ஜனநாயக நாட்டுக்கு மதச்சார்பின்மை ஏன் அவசியம்? ஏ. சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்ய. பி. ஒரு முடியாட்சியை நிறுவ. சி. ஒரு மேலாதிக்க மதத்தை ஊக்குவிக்க. டி. தனிப்பட்ட சுதந்திரங்களை கட்டுப்படுத்த. சரியான பதில் ஏ. சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்ய. 7. மதச்சார்பின்மை என்பது அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதை உறுதி செய்து சமூகத்தில் அமைதியையும் சுமூகமான செயல்பாட்டையும் நிலைநாட்டுகிறது. இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவசியம். நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு எந்த இணையதளம் பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. 10 டெக்ஸ்ட் சூட் இன். பி. ஸ்டேட்லெஸ் சூட் HTML. சி. கன்சியூமர் அஃபேர்ஸ் சூட் NICUTIN. டி. NCDR-CUT NICUTIN. சரியான பதில் சி. கன்சியூமர் அஃபேர்ஸ் சூட் NICUTIN. சரியான விடை சி. சோகஸ்மெலி கன்சியூமர் அஃபேர்ஸ் சூட் NICUTIN என்பது நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமாகும். இது நுகர்வோர் உரிமைகள் மற்றும் குறைகளை தீர்ப்பதற்கான தகவல்களை வழங்குகிறது. வெளியுறவு விவகாரங்கள் எதனுடன் தொடர்புடையவை? ஏ. பொருளாதார விதிமுறைகள், எக்கனாமிக் ரெகுலேஷன்ஸ். பி. உள்நாட்டுக் கொள்கை, டொமெஸ்டிக் பாலிசி. சி. உள்நாட்டு பாதுகாப்பு, இன்டர்னல் செக்யூரிட்டி. டி. சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். சரியான பதில் டி. சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். 6. வெளியுறவு விவகாரங்கள் என்பது ஒரு நாடு மற்ற நாடுகளுடனும் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனும் கொண்டுள்ள உறவுகள் மற்றும் தொடர்புகளை குறிக்கிறது. இது ஒப்பந்தங்கள், தூதரக உறவுகள் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை உள்ளடக்கியது.
மிக பழமையான திராவிட மொழி எது? ஏ. தமிழ், தமிழ். பி. பெங்காலி, பங்காளி. சி. இந்தி, ஹிந்தி. டி. ஆங்கிலம், இங்கிலீஷ். சரியான பதில் ஏ. தமிழ், தமிழ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இலக்கிய மரபைக் கொண்ட மிக மூத்த திராவிட மொழியாகும். இது 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் செம்மொழி தகுதி பெற்ற முதல் மொழியாகும். நகராட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவரின் பதவிக்காலம் என்ன? ஏ. 3 ஆண்டுகள். பி. 4 ஆண்டுகள். சி. 6 ஆண்டுகள். டி. 5 ஆண்டுகள். சரியான பதில் டி. 5 ஆண்டுகள். 8. சரியான விடை டி. சோகஸ்மேலி. 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி நகராட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஒருவேளை நகராட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன அமைக்கப்பட்டுள்ளது? ஏ. ஒரு கிராம சபை. பி. ஒரு சிறப்பு நிர்வாக அமைப்பு. சி. ஒரு மாநில பஞ்சாயத்து. டி. ஒரு மாவட்ட பஞ்சாயத்து. சரியான பதில் டி. ஒரு மாவட்ட பஞ்சாயத்து. 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி 3 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து, ஜிலா பரிஷத் அமைக்கப்பட்டுள்ளது. இது மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களின் பணிகளையும் ஒருங்கிணைக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?